அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் கன்னி ராசி. புதன் பகவானை அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திட்டமிடும் திறன் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை நிதானமாக சிந்தித்து பல கோணங்களிலும் செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். சாமர்த்தியமாகவும் அமைதியாகவும் காரியங்களை செஞ்சு முடிக்கும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, மகளாய அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாளில் அவங்க எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யறதுனால இவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த சூரிய கிரகணத்தினால இவங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இவங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்களா நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட கணிச்சு பார்த்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே கன்னி ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா மற்றவங்கள அடக்கி ஆள்பவர்கள் அல்லங்க. ஆனால் அவங்களால முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்வாங்க. அதை சிறப்பாகவே வழி நடத்துவாங்க. மற்றவங்களை விட சிறப்பாக செயல்படுவேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே இந்த கன்னி ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவங்க அப்படிங்கிறதும் பிரியமானவங்க அப்படிங்கிறதுமே பல பேருக்குமே தெரியாதுங்க. அவங்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்யறது ரொம்ப முக்கியங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயவும் எல்லாவற்றையுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவங்களுக்கு தெரியுங்க. அவங்க ரொம்ப மிக ஆழமாக எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டா கூட தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி இந்த கன்னி ராசிக்காரர்கள் பார்த்திங்களா சிக்கலிருந்து உங்களை வெற்றியேற்றக்கூடிய திறமை வாய்ந்தவங்க இவங்களை அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் புதன் உங்களோட ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்துமே சஞ்சரிக்கிறாரு. எனவே வருமானம் ஒருபுறம் வந்தால் கூட விரயங்கள் மறுபுறம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அரசு வேலைக்கு விண்ணப்பத்துறவங்களுக்கு அது கைகூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே 10ல் குரு இருக்கிறதுனால பதவி மாற்றமோ இடமாற்றமோ வருவதற்கான அறிகுறிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பார்த்திங்களா செல்கிறாரு. உங்களோட ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் புதன் பகவான். அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு பார்த்திங்களா ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செஞ்சு முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கு. வீடு வாங்குவதோ வீடு கட்டுவதோ எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனியாக நீங்கள் தனித்து இயங்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். மாமன் மைத்தினர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தகவலுமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதானும் ஒன்று செய்யலாமா அப்படின்னு கூட சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக செய்யலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே புரட்டாசி 22ஆம் தேதி பார்த்திங்களா கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறாரு.
அங்கு செல்கிற குரு பகவான் பார்த்தீங்களா உச்சமும் பெறுகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் உச்சம் பெறுவது நல்ல ஒரு பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா கூட கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப பிரச்சனையானது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே இருக்குது. கருத்து வேறுபாடுகள் உருவாக்கி மனக்கலக்கமே ஏற்படும். பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையோட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட கவலைகள் பார்த்திங்களா இந்த டைமில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. என்ன இருந்தாலுமே குருவோட பார்வைக்கு பலம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றியுமே கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குறுக்கீடுகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமே உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே காத்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே இந்த டைமில் பார்த்திங்களா கைகூடக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே சனி வக்கரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பார்த்திங்களா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ உங்களோட ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நல்ல ஒரு பலன்தான். அப்படின்னா கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக விளங்குவதனால பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். சொத்துக்களால் பகைகள் பார்த்திங்களா உருவாகும். குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது தான் அவங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லது. உங்களுடைய குடும்பத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவங்களோட எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களுமே ஆனது இந்த டைமில் பார்த்திங்களா வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நீங்கள் ஆலய வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மற்றினத்தவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகஸ்தரர்களுக்கு பார்த்திங்களா பதவி உயர்வு திருப்தி தரும் வகையில் அமையுங்க. மேலுமே கலைஞர்களுக்கு நட்பால பல நன்மைகளுமே ஏற்பட போகுது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே கல்வியில் மேன்மை அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நிறைவேறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழி பிறக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. மேலுமே நீங்கள் அதிர்ஷ்டம் தரும் மகிழ்ச்சி வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்களா கரும்பச்சைங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணமும் மகளாய அமாவாசை திதியும் இணைந்து வரும் இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த முறையில் நம்ம திதி தர்ப்பணம் இதெல்லாம் செய்யலாம், இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான 3 அமாவாசைகளில் ஒன்று தாங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகளாய அமாவாசை. மிக முக்கியமான ஒரு நாளுங்க. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தால் கூட அற்புதம் நிறைந்த இந்த மகளாய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்மளுடைய பல தலைமுறையை முன்னோர்களோட ஆத்மாக்களையும் சாந்தியடையும். மேலுமே இந்த வழிபாடுகள் செய்வது நமக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குங்க. மகளாய பட்ச பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. இந்த ஆண்டு பார்த்திங்களா மகளாய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:03 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி 1:45 மணி வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குங்க. மகளாய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவை எல்லாமே அவங்களோட ஆன்மாவிற்கு அமைதி, யமலோக துன்பங்கள்ல இருந்தும் விடுதலை அடையும். இதனால் அவங்களோட ஆன்மா பார்த்திங்களா மகிழ்ச்சி அடையும். பல நம்மையுடைய சந்ததிகளையுமே மனதார வாழ்த்துவாங்க. இதன் காரணமாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், சுபகாரிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இதனால் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்காக மகளாய அமாவாசை இன்னைக்கு மறக்காமல் இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் செஞ்சு வர்றது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. உங்களோட குழந்தைகளுக்குமே ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மகளாய அமாவாசையில் நம்ம என்ன வழிபாடுகள் செய்யலாம், இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க.
அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.